Hello everyone, welcome to Vision Academy. நம்ம Vision Academy ல ரெகுலரா கிளாसेस group 2, 2A, group 4 கான டெஸ்ட் அதுக்கேற்ற டிஸ்கஷன்ஸும் கொண்டு போயிருந்தோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம 4 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 4th டெஸ்ட்டு சாட்டர்டே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். சண்டே நம்ம டிஸ்கஷன் ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ணது தான், பட் ஃபேக்கல்ட்டிஸோட அவைலபிலிட்டி பேஸ் பண்ணதுனால நம்ம இப்போ கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்கஷன் கம்ப்ளீட்டாக பாலிட்டி பேஸ்டு டிஸ்கஷன்ஸாக இருக்க போது இந்த 4th டெஸ்ட்டுக்கான பாலிட்டி கொஷின் டிஸ்கஷன் உள்ளே போயிடலாமா? உங்களுக்கு இந்த டிஸ்கஷன்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆன்சர் கீயில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, அந்த சேலஞ்சஸ் எந்த கொஷின்ஸில் உங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதை நான் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு ஓகேவா? சரி, கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த கொஷின் ஆஸ் மென்ஷன் நம்ம டெஸ்ட் நம்பர் 4th April 2026 சாட்டர்டே நடந்த டெஸ்ட்டு, அதுக்கான டிஸ்கஷன் பாலிட்டி ஸ்பெசிஃபிக்காக. ஓகேங்களா? இந்த கொஷினுக்கான ஒரு சின்ன கிளிம்சஸ் பாருங்கள். இந்த கொஷின் ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படின்னா, அசெஷன் ரீசனிங் பேஸ் பண்ணி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக கான்செப்ஷுவல்குள்ளே தான் போச்சா அப்படின்னா 100% நம்ம சொல்லலாம். கான்செப்ஷுவல் கொஷின்ஸும் இருக்குது, ஃபேக்சுவல் கொஷின்ஸும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த கொஷின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு பாலிட்டி சிலபஸில் ஆல்மோஸ்ட் எண்டு டாப்பிக்காக இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், உமன் எம்பவர்மெண்ட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ், இதுதான் நம்ம மேஜராக பார்த்துருக்கோம். இதில் அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து அந்த கமிஷன்ஸில் நம்ம மெம்பர்ஸு அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் யூஷுவலாக வரும், விச் மீன்ஸ் ஃபேக்சுவல் பேஸ்டு. பட் அதில் கன்சியூமர் ப்ரொடக்ட் ஃபோரமில் யார் அப்பலேட் அத்தாரிட்டி, அந்த மாதிரியான கொஷின்ஸு, கான்செப்ஷுவலில் எத்தனை டேஸில் நம்ம அப்பீல் பண்ணணும், இது எல்லாமே கொஷின்ஸு ஃபேக்சுவலாக இருக்கும். பட் இந்த இடத்துல இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமில் யார் ஹெட்டாக இருப்பாங்க, ஸ்டேட் ஃபோரமில் யார் ஹெட்டாக இருப்பாங்க, நேஷனல் ஃபோரமில் யார் ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு புரிதலோட கொஞ்சம் எலாபரேட்டாகவும் கொஷின்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் அசெஷன் ரீசனிங்கில் கான்செப்ஷுவலாக. இந்த கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் நானுமே பார்த்துட்ருக்கேன். ஓகேவா? கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட், consider the following statement regarding human rights. National Human Rights Commission is a statutory body. ஆமா, கரெக்டா? statutory body. established in 1993 under Ministry of Home Affairs. ஓகேங்களா? இது கரெக்ட் தானா? முதல்ல ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னா என்ன? சட்டத்தால் இயற்றப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், PHRA அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்டின் படி நம்மளுக்கு இந்த கமிஷன் உருவாகுது. ஓகேங்களா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், இந்த ஆக்டின் படி நம்மளுக்கு இந்த கமிஷன் உருவாகுது. ஸோ இதில் கொஷின் என்ன அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் PHRA ஆக்ட் படி இந்த கமிஷன் உருவாகுது 1993. இது பாயிண்ட் 1 சரி. Justice Ranganath Mishra was the first chairman of National Human Rights Commission. சரி. ஓகேங்களா? ரங்கநாத் மிஸ்ரா தான் ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஆன்சர் சரி. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் என்ன? சேர்மன் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒன்லி. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒன்லி, விச் மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் மட்டுமா அப்படின்னா, அந்த ஆக்ட் கொண்டு வரும்போது சீஃப் ஜஸ்டிஸ் மட்டும்தான் இருந்தாங்க. பட் 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும். ஓகேங்களா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் PHRA நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம். அந்த அமெண்ட்மெண்ட்டில் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சீஃப் ஜஸ்டிஸ் மட்டும் இல்லை, ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டும் சரி. ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டும் சரி. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட்டும் இதில் சேர்மனாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஆப்ஷன் 3 மட்டும் தப்பு, ஆப்ஷன் 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? கொஷின் ஸ்பெசிஃபை பண்ணும்போது நான் இங்கே இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ண காரணம் என்னென்னா, சில கொஷின்ஸில் கரெக்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்ற கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே நான் மென்ஷன் பண்ணுறேன். இதில் பாயிண்ட் 1 and 2 தான் கரெக்ட். இதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்லை, புரியுதா? சீஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்லை, ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டும் உண்டு 2019 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 101 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். 1 and 2 இஸ் 1 கரெக்ட். 1 and 2 ஒன்லி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாமா பாருங்க. ரிகார்டிங் UNDHR கன்சிடர்ட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வாஸ் த இயர் of declaration of human rights under resolution 217A. கரெக்டா?
ஹியூமன் ரெசல்யூஷன்ஸ் 217A. எனக்கு சின்ஸ் நம்ம எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுனால சொல்கிறேன், இந்த டிக்ளரேஷன் யார் தலைமையில் ரிலீஸ் பண்ணாங்க சொல்ல முடியுமா? யார் தலைமையில் இந்த டிக்ளரேஷனை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு ஆன்சர் சொல்ல முடியுதா பாருங்கள். விச் மீன்ஸ் இது கொஷின் ஆன்சர் செஷன் இல்லை. பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கணும். ஓகேவா? அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கணும். சரி, ஓகேவா? இந்த கமிஷனை December 10, 1948 was the year of declaration of human rights under resolution 217A. exactly சரி. ஓகேங்களா? இதில் exactly சரி, கரெக்ட். Impact of World War II was the reason for UNDHR which was signed by the 48 countries. இதுவும் சரி. ஓகேங்களா? இதுவும் சரி. ஸோ UNDHR aims to achieve civil political rights alone அப்படின்னா அப்படி இல்லை. ஓகேங்களா? இதில் மல்டிபிள் ரைட்ஸ் கொடுக்குது. ஓகேங்களா? சிவில் ரைட்ஸ் மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மட்டும் இல்லை, சோஷியல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க, கல்ச்சுரல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் இன் ஜென்ரல் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? புரியுதா? இதில் ஸ்பெசிஃபிக்காக மொத்தம் நம்மளுக்கு ஒரு 30 ஆர்டிகல் இருக்குது. கொஷின்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த December 10, 1948 வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. UN டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா? இந்த டேட்டில் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது யார் கொடுக்குறாங்க? எலினோர் ரோஸ்வெல்ட். ஓகேவா? சரி, இவங்க தான் கொடுக்குறாங்க. கரெக்டாக இந்த ரெசல்யூஷனில் தான் கொடுக்குறாங்க. ஃபேக்டும் சரி தான், இந்த டேட்டில் தான் கொடுக்குறாங்க. December 10 என்ன? ஹியூமன் ரைட்ஸ் டே. கரெக்டாக இந்த டேட்டில் கொடுத்ததுனால தான் நம்ம December 10 ஹியூமன் ரைட்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். இம்பேக்ட் வந்து எதுக்கு? 2ஆம் உலகப் போர்னால பெரிய தாக்கம் இருக்குது. அது மனிதர்களோட அடிப்படை உரிமைகளை பறிக்குது அந்த நாட்டு, அந்த அரசாங்கம். ஸோ அதை பாதுகாக்கணுன்றதுனால ஹியூமன் ரைட்ஸு இந்த இம்பேக்ட்னால தான் கொடுக்குறாங்க. அதுவும் சரி. சைன் பண்ணது 48 கண்ட்ரி. சரி. UNDHR aims to achieve civil and political rights மட்டும் இல்லை, எக்கனாமிக்கல் ரைட்ஸ் உண்டு, கல்ச்சுரல் ரைட்ஸ் உண்டு. ஓகேவா? கல்ச்சுரல் ரைட்ஸ் உண்டு, பேசிக் ஹியூமன் ரைட்ஸ். விச் மீன்ஸ் இது ஜென்ரலைஸாக சொல்கிறோம். பேசிக் லைஃப், பர்சனல் லிபர்ட்டி பேஸ் பண்ணியும் சொல்கிறாங்க. ஸோ சிவில் பொலிட்டிக்கல் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணல, பேசிக் ஹியூமன் ரைட்ஸுமாவும் இருக்குது, கல்ச்சுரல் ரைட்ஸு, சோஷியல் ரைட்ஸ் என்ன அப்படின்னு மல்டிபிள் போர்ஷன் இருக்குதுல்ல. அப்போ ஞாபகம் வச்சுங்க, சிவில் பொலிட்டிக்கல் மட்டும் இல்லை, சிவில் ரைட்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்குது, சோஷியல் ரைட்ஸ், எக்கனாமிக் ரைட்ஸ், கல்ச்சுரல் ரைட்ஸ். ஸோ ஒரு 5 பேராமீட்டரை மேஜராக கிளாஸிஃபை பண்ணி தான் கொடுக்குறாங்க. சிவில் பொலிட்டிக்கல் மட்டும் இல்லை. ஸோ ஆப்ஷன் 3 தப்பு. இங்கேயுமே 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் சி 102க்கு ஆப்ஷன் சி. ஓகேவா? 102க்கு ஆப்ஷன் சி கரெக்ட். புரியுதா? என்ன டவுட் இருக்கா பாருங்க. இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. 102க்கு ஆப்ஷன் சி தான் ரைட்டு. One or three. Consider the following statement. Human Rights Commission has the power of civil court. Correct. Judgments binding to the government. Judgments இங்கே பைண்டிங் டு த கவர்மெண்ட் இல்லை, அட்வைசரி நேச்சர் மட்டும்தான். எனக்கு இங்கே 2 பாயிண்ட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கொஷின்ஸ் கிளியராக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க நம்ம பேக் அண்ட் டீமில், நம்மளோட ஸ்டாஃப் டீம்லையும். எதை மீன் பண்ணுறேன்னா 2 பாயிண்ட்டு, 2த்தில் 1 சரி 1 தப்பு அப்படின்னாலும் அந்த பாயிண்ட் தப்பு தான். கரெக்டாக? இங்கே பாருங்கள். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஹேஸ் த பவர் ஆஃப் சிவில் கோர்ட். சம்மன் பண்ணலாமா, கொஷின் கேட்கலாமா, எல்லாரையுமே கவர்மெண்ட்டை ரிப்போர்ட் வாங்கலாமா, வாங்கலாம். சிவில் கோர்ட்டோட அத்தாரிட்டி இருக்குது. ஆனால் இவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டை பைண்டிங்கா அப்படின்னா கவர்மெண்ட் பைண்டிங் இல்லை. ஓகேங்களா? கவர்மெண்ட் பைண்டிங் இது இல்லை. ஓகேவா? அடுத்தது, த உமன் எம்பவர்மெண்ட் வாஸ் த ஸ்லோகன் அடாப்டட் பை 5th anniversary of UNDHR. UNDHR. ஓகேங்களா? இதுதான் நான் செக் பண்ணுறீங்களா? Women empowerment was the slogan adopted by the 5th anniversary of UN Declaration of Human Rights. அப்படிதானா? அப்படின்னா கரெக்ட். சாரி, ஒரே நிமிஷம். Women empowerment was the slogan adopted by 50th anniversary of UNDHR வந்து women empowerment இல்லை. ஓகேங்களா? ஆப்ஷன் 3 இல்லை. ஒரே நிமிஷம் இருங்க, செக் பண்ணிடுறேன். women empowerment இல்லை. Second point. The first human rights conference took place at Vienna 1993. First human rights conference Vienna தான் நடக்குதா? ஆமாம். நம்மளுக்கு human rights commissions இந்த
கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடக்குதுன்னா ஆஸ்திரியாவில் வியன்னாவில் தான் 1993 நடக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கான்ஃபரன்ஸ் வியன்னாவில் நடக்குது, சரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு தப்பு. ஸோ அடுத்தது இந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படி இல்லைனா அப்படி இல்லை. 50th எம்பவர்மெண்ட் வந்து சாரி 50th வந்து anniversary of UNDHRல உமன் எம்பவர்மெண்ட் இஸ் நாட் த தீம் ஆஃப் த ஆர் நாட் த ஸ்லோகன் ஆஃப் த கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2 மட்டும்தான் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் கான்ஃபரன்ஸ் இது மட்டும்தான் நடந்துச்சு. இதுவும் தப்பு, பாயிண்ட் 3யும் தப்பு. ஸோ பி ஒன்லி ரைட். பி ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் பி தான் சரி. ஓகேவா? ஏன்னா டவுட் இருக்கான்னு பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி செகண்ட் பாயிண்ட் மட்டும்தான் சரி. தேர்ட் பாயிண்ட் உமன் எம்பவர்மெண்ட் இல்லை, ஆல் ஹியூமன் ரைட்ஸ் ஃபார் ஆல், அதுதான் ஸ்லோகன். நான் அவங்க மீன் பண்ணது என்னென்னா உமன் எம்பவர்மெண்ட்டு நான் அவங்க மீன் பண்ணல, எல்லாருக்குமான எல்லா உரிமைகளை பற்றி பேசுனது தான் 50th anniversary. ஓகேங்களா? 50வது ஆண்டு ஹியூமன் டிக்ளரேஷன் ரைட்ஸில் என்ன சொன்னாங்கன்னா ஆல் ஹியூமன் ரைட்ஸ் ஃபார் ஆல், இதுதான் கரெக்ட். ஆல் ஹியூமன் ரைட்ஸ் ஃபார் ஆல். Women empowerment is not the slogan for this 50th anniversary event. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் சரி. மனித உரிமை ஆணையத்திற்கு சிவில் நீதிமன்ற அதிகாரம் உண்டு. தீர்ப்புகள் அரசாங்கத்திற்கு கட்டுப்படக்கூடியவை இல்லை, இது தப்பு. முதல் மனித உரிமை மாநாடு வியன்னாவில் நடக்குது, சரி. UNDHRோட 50வது ஆண்டு விழாவில் பெண்கள் மேம்பாடு இல்லை. ஆல் ஹியூமன் ரைட்ஸ் ஃபார் ஆல், அனைத்து மனித உரிமைகள் அனைவருக்குமானது என்று கோஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதில் பி மட்டும்தான் சரி, விச் மீன்ஸ் பாயிண்ட் 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்து போகலாமா? அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போகலாமா பாருங்கள். Which of the following countries originally suggested the idea of international treaty on the right of the child? யாரு கெஸ் பண்ண முடியுமா? ஏதாவது இதில் யாருன்னு ஆன்சர் பண்ண முடியுமா? இது ஃபஸ்ட்டு யார் பண்ணுறாங்க அப்படின்னா போலாண்ட். ஓகேங்களா? போலாண்ட் தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி இந்த மாதிரி கன்வென்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ்னு கொண்டு வராங்க. அந்த கன்வென்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து போலாண்டு தான். ஒரு நிமிஷம் இருங்க. (1978) கொண்டு வராங்க. ஓகேங்களா? 1978. ஸோ இதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் கொடுறாங்க. எனக்கு சைல்டு ரைட்ஸுக்குன்னு ஒரு கன்வென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வந்தது போலாண்ட் மட்டும்தான். அதுக்கப்புறமா தான் நம்ம 1989 UN கன்வென்ஷன் ஆன் சில்ட்ரன் ரைட்ஸ்ன்னு நம்ம கொண்டு வந்தோம். ஓகேங்களா? UNCRC அப்படின்னு கொண்டு வரும். இது எப்போ அப்படின்னா 1989. ஸோ போலாண்டு தான் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. அதில் USA இந்தியாலாம் சைன் பண்ணுற அத்தாரிட்டியாக அவங்க இருக்கிறோம். பட் ப்ரொப்போசல் முதல்ல கொண்டு வந்தது போலாண்ட் மட்டும்தான். ஓகேவா? சரி, அடுத்து போகலாமா? கொஷின் பார்ப்போமா? அடுத்த கொஷின். இதெல்லாம் டைரக்ட் ஃபேக்ட் கொஷின்ஸ். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அசெஷன் ரீசனிங் மட்டும்தானா அப்படின்னு இல்லை. இதில் நம்மளுக்கு ஃபேக்சுவல் டேட்டாஸும் வந்தது. ஃபஸ்ட்டு கண்ட்ரி எது? போலாண்ட். டைரக்ட் கொஷின்ஸ் தான், நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர் நம்ம அதெல்லாம் பண்ணிடலாம். சரி, ஃபஸ்ட் அடுத்த கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? இது த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். எனக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுங்கள். இதில் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ரெக்கமெண்ட் த கவர்மெண்ட் டு டேக் ஆக்ஷன், ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பைண்டிங் இல்லை. நம்ம முன்னாடி கொஷின்லேயே பார்த்துருந்தோம், ரெக்கமெண்ட் த கவர்மெண்ட் டு டேக் த ஆக்ஷன். ஸோ ஆமாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேன் டேக் அப் த கேசஸ் அட் எனி டைம் அண்ட் பனிஷ் தோஸ் ஹூ வயலேட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ். இவங்க டைரெக்டாக பனிஷ் பண்ணுற அதிகாரம் இல்லை. ஓகேங்களா? ஒன்று, கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இதை பேஸ் பண்ணி அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டை தான் அத்தாரைஸ் பண்ணுவாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் அதிகாரமும் இல்லை. ஒன்று. அதே மாதிரி கேன் டேக் அப் கேசஸ் அட் எனி டைம், அப்படி இல்லை. 1 இயருக்கு உட்பட்ட பீரியடில் இருக்கிற கேசஸ் மட்டும்தான் அவங்களால எடுக்க முடியும் இல்லை. ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு டைம் பவுண்டும் உண்டு, பனிஷ் பண்ணுற அத்தாரிட்டியும் இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஜாயின் ஆஸ் எ பார்ட்டி டு எ கேஸ் இன் த கோர்ட் இன்வால்விங் த வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஆமாம்,
ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸில் இவங்க ஒரு பார்ட்டியாக இன்டர்வென் பண்ணலாமா, விச் மீன்ஸ் இன்டர்வென் இன் த சென்ஸ் பார்ட்டியாக ஜாயின் பண்ணலாமானா பண்ணலாம். ஜாயின் as a party to a case in the court involving the violation of human rights, இது சரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி, தேர்ட் பாயிண்ட் சரி. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேன் டேக் ஆக்ஷன் அண்ட் பனிஷ், நம்மளோட சொல்லிட்டோம் பனிஷ்மெண்ட்டுக்கு அத்தாரிட்டி அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஸோ இல்லை. இப்போ இதில் கொஸ்டின் இன்கரெக்ட் என்னன்னு கேட்குறாங்க. 2 and 4 ஒன்லி இன்கரெக்ட். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அட்வைசரி நேச்சர், ரெக்கமெண்டரி நேச்சர் தான் இருக்குது. அவங்களால ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. ஓகேவா, அவங்க கவர்மெண்ட் அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் கவர்மெண்ட் பைண்டும் பண்ணாது. அதை தான் போன கொஷின்ஸ்லையும் பார்த்துருந்தோம். இங்கே அதே மாதிரி எந்த டைம் லிமிட்டில் இல்லாமல் எப்போ வேணாலும் எந்த கேஸ் வேணாலும் எடுக்கலாமா. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 6 இயர்ஸ்க்கு முன்னாடி கேசஸ் எடுக்கலாமா. 1 இயர் டைம் லிமிட்டில் இருந்தால் கேசஸ் அவங்க எடுக்க முடியும். ஓகேங்களா, சரி. நம்ம இன்னும் நேச்சர் ஆஃப் டேக்கிங் கேசஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம கிளாஸஸ் ஸ்கூலில் அதை தான் பார்த்துருக்கோம். சூமோட்டோவை எடுக்கலாமா, பெட்டிஷன் பேஸ் பண்ணி கொண்டு போகலாமா, கவர்மெண்ட் டைரக்ஷன்ஸில் உள்ள வருமா, எடுக்கலாம். பட் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது, பனிஷ்மெண்ட்ஸ் எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இதில் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 2 and 4 ஒன்லி ரைட், விச் மீன்ஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவுட் ஆஃப் த 4 ஸ்டேட்மெண்ட் 2 and 4 இஸ் இன்கரெக்ட். 105க்கு ஆப்ஷன் சி. ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கள். Consider the following statements regarding National Human Rights Commission. National Human Rights Commission can visit any prisons institute under the control of state government to observe the living conditions of the inmates. அங்கே இருக்கிற ஜெயிலில் போயிட்டு அவங்களோட மனித உரிமை மீறப்படுதா அப்படின்னு போய் பார்க்கலாமா, பார்க்கலாம். ஓகே. Violation of human rights by private parties cannot be considered under National Human Rights jurisdiction. ப்ரைவேட் பார்ட்டிஸ், ப்ரைவேட் கன்சர்ன்ஸோட வயலேஷன்ஸ் வந்து டைரக்டான ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் வருமா? cannot be considered. ஆமாம், cannot be considered. டைரெக்டாக அவங்களுக்கு வராது. அவங்க ஒன்று பண்ணலாம். ஏன்னா இன்டைரக்டாக எப்படி பண்ணலான்னா, இப்போது ப்ரைவேட் கன்சர்ன்ஸில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரைவேட் கவர்மெண்ட்டோட அந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸோட வயலேஷன்ஸ் மீறுது அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு ரெகுலேஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நார்ம்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, டைரக்ஷன்ஸை கொடுப்பாங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கான ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்குள்ளே அந்த ப்ரைவேட் பார்ட்டிஸ் வரமாட்டாங்க. இன்டைரக்டாக பண்ணலாம், பட் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வரமாட்டாங்க. cannot be violation of human rights by private parties cannot be considered under National Human Rights Commission jurisdiction. அதுவும் சரிதான். ஓகேங்களா, சரி. protection of human rights acts complies with the Paris principle. இதுவும் சரிதான். ஓகேங்களா, ஸோ protection of human rights with Paris principle தானா அப்படின்னா ஈவன் அதுவும் சரிதான். ஓகேவா, ஸோ இதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு தேவையில்லை. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா எல்லாமே சரி. ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 இல்லை. ஸோ இது பாரிஸ் பிரின்சிபலோட ஒத்து போதா, எக்ஸாக்டாக ஒத்து போகுது. ஸோ இதில் இன்கரெக்ட்னு பார்த்தோம்னா நன் ஆஃப் தம் இஸ் இன்கரெக்ட், ஆல் ஆர் ரைட். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் சரி. ஓகேவா, ஆப்ஷன் டி தான் இங்கே ஆன்சர் சரி. உங்களுக்கு ஏதாவது நம்மளுக்கு கொடுத்த கொஷின் பேப்பரில் ஏதாவது ஆன்சர் மிஸ்மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நன் ஆஃப் தம் இஸ் ரைட் ஹியர். ஓகேங்களா, none of them is incorrect here. சரி, none of them is incorrect here. நம்ம இதில் கொஷின் ஆப்ஷனில் 106 ஏன் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அது மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஆன்சர் வந்து டி தான், none of these. இது எல்லாமே சரி. ஓகேவா, சரி. அடுத்து போகலாமா, ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. ரிகார்டிங் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், chairperson can be either chief justice of high court or retired judge of high court. இது சரிதானான்னு எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள். சின்ஸ் வியூ பண்ணுறவங்க எனக்கு இந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்களேன். சில இதில் ஒரு சின்ன ஒரு ட்ராப் இருக்குது. அந்த ட்ராப்பை கிளியராக உங்களால் ஸ்டடி பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் chairperson can be either chief justice of high court or retired judge of high court. இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு கொஷனுக்கு மட்டும் ஆப்ஷன் கரெக்டாக சொல்ல முடியுதா பாருங்களேன். ஃபஸ்ட்டு கொஷனுக்கு மட்டும் ஆன்சர் கரெக்டானு சொல்ல முடியுதான்னு பாருங்களேன். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா? ஜட்ஜ் ஆஃப் ஏ ஹை கோர்ட் ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் கொண்டு வந்துட்டோம். நம்ம எப்போ கொண்டு வந்தோம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஜட்ஜ் ஆஃப் ஏ ஹை கோர்ட் ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் ஏ ஹை கோர்ட் அப்படின்னு தான் போட்டிருந்தோம். பட் ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போட்டிருந்தோம், ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்னு போட்டிருந்தோம். இது எப்போ அப்படின்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸில்.
அதுக்கப்புறம் 2019 அமெண்ட்மெண்ட்டில் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட்டும் வரலான்னு சொன்னோம். இதே தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கான நாம்ஸும் 2019 அமெண்ட்மெண்ட்டில் வந்தோம். ஓகேங்களா, நம்மளுக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எத்தனை தடவை அமெண்ட் ஆச்சுன்னு ஒரு கொஷின் இருக்குது. நீங்கள் கொஷினை பார்த்தீங்கன்னா தெரியும், கான்செப்ஷுவலான கொஷின்ஸ் எல்லாமே உள்ளே வந்துருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சேர்மன் சீஃப் ஜஸ்டிஸ் சரி 2019க்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா இவங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் இவங்களும் வந்திருக்கலாம். ஓகேவா, ஸோ இவங்களும் வந்திருக்காங்க அப்படின்ற போது ஆப்ஷன் 1 சரி. அமாங் த அதர் 2 மெம்பர்ஸ், ஓகேங்களா, மொத்தம் எத்தனை மெம்பர் அப்படின்னா சேர்பர்சன் ப்ளஸ் 2 மெம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த 2 மெம்பரில் 1 மஸ்ட் பி ஃப்ரம் ஜுடிஷியரி. ஓகேங்களா, அதர் மஸ்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா, மற்ற 2 உறுப்பினர்கள் ஒருவர் நீதித்துறையில் இருந்தும் மற்றொருவர் மனித உரிமைகளில் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். சரிதானா? சரிதான். ஆப்ஷன் 2வும் சரி. சரி, டேர்ம் ஆஃப் மெம்பர் இஸ் 3 years. ஈவன் அதுவும் சரிதான். பட் செகண்ட் பாயிண்ட் சில ஒரு ட்ராப்னு சொல்கிறோம்ல, அது பாயிண்ட் தான் இது. நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட்டா? ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு அவங்க எலிஜிபிள் தான். ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லையோ ரீஜாயினிங்கில், கவர்மெண்ட்டில் நம்ம வேறு போஸ்டிங்கில் போய் இருக்க முடியாது. பட் இந்த போஸ்டிங்கில் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா? ரீஅப்பாயின்மெண்ட் ஆகலாம். பட் இவங்க நாட் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 3 தப்பு. ஓகேங்களா, ஆப்ஷன் 3 தப்பு. 1 and 2 ஆர் ரைட். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் கேட்குறாங்க. அப்போ 1 and 2 ஆர் ரைட். ஆப்ஷன் ஏ தான் இங்கே ஆன்சர். 1 and 2 ஆர் ரைட். ஓகேவா, 1 and 2 ஆர் ரைட். என்ன டவுட் இருக்கா பாருங்கள், கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். இந்த கொஷின்ஸை நம்ம ஆக்சுவலாக எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஒன்லி தென் உங்களுக்கு அந்த கொஷினை இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணோம், அந்த கண்டென்ட்டை இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஐடியாலஜி வரும். ஓகேவா, சரி அடுத்து போகலாமா பாருங்கள். During or after an inquiry, the commission may recommend compensation or damage to the victim. ஆமாம், recommend compensation or damage to the victim. ஆமாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரெக்கமெண்ட் ஒரே நிமிஷம், சாரி ஒரே நிமிஷம். கொஷின் நம்பர் 108 பார்த்துருந்தோமா? கொஷின் நம்பர் 108. During or after an inquiry, the commission ரெக்கமெண்ட் பண்ணலாம். காம்பன்சேஷன் ஆர் டேமேஜ், விக்டிமுக்கு காம்பன்சேஷனுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ரெக்கமெண்ட் ப்ராசிக்யூஷன் ஆர் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த கில்ட்டி பப்ளிக் சர்வெண்ட், விச் மீன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம். ரெக்கமெண்ட் இமீடியட் இன்ட்ரீம் ரிலீஃப் டு த விக்டிம் கொடுக்கலாம். அப்ரோச் டு த சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஃபார் நெசசரி டைரக்ஷன்ஸ், ஆர்டர்ஸ் ஆர் ரிட்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேங்களா, இதில் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டைரக்ட் ஆக்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே ரெக்கமெண்டரி நேச்சர். எல்லா ரெக்கமெண்டரி, விக்டிம்க்கு ரிலீஃப் கொடுக்கணும், அவனுக்கு டேமேஜஸ்க்கு இருந்ததுன்னா அவனுக்கு காம்பன்சேஷன் ரிலீஃப் இமீடியட் ரிலீஃப் கொடுக்கணும், கில்ட்டான பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். ஸோ கவர்மெண்ட் பண்ணல அப்படின்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ டைரக்ஷன்ஸ்குள்ளே நம்ம போகலாம். அப்படின்மா ஆர்டர்ஸ் விட்டு ஃபாலோ பண்ணலாமா? பண்ணலாம். இது எல்லாமே சரி. ஓகேங்களா, கமிஷன்ஸ் can follow all the 4 1 2 3 and 4. ஆப்ஷன் டி தான் சரி. ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. உங்களுக்கு கொடுத்த ஆன்சர் கீழே ஆன்சர் கீ சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. நானும் கையில் வச்சுருக்கேன். 108 டி கரெக்டாக தான் இருக்குது. 1 2 3 and 4. ஓகேவா, டவுட் இருக்கா? அடுத்து போகலாமா? Consider the following statement regarding human rights. UNDHR consists of 30 articles, include civil, political, economic, social and cultural rights. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? சரிதானா? இதில் அடுத்தது, the chairman and members are not eligible for further employment. கரெக்ட். இந்த பாயிண்ட் தான் நான் சொல்லியிருந்தேன். அங்கே ரீஅப்பாயின்மெண்ட் உண்டு, பட் ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா, 30 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. UNDHR நம்ம எந்த டேட்டில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 1948 டிசம்பர் 10 பார்த்துருந்தோம். ஏன் டிசம்பர் 10? அதுதான் ஹியூமன் ரைட்ஸ் டே நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். அதை எல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கங்க. ஃபேக்டை எங்கெங்கெல்லாம் உங்களால் ப்ரஷ்அப் பண்ண முடியுமோ, ரிவைஸ் பண்ணிக்கங்க. 30 ஆர்டிகல்ஸ் தான், இந்த ரைட்ஸ் தான் சரி. சேர்மன் மெம்பர்ஸ் எல்லாம் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, எக்ஸாக்டான தமிழ் டேர்ம் பார்த்துருவோமா? மத்திய அரசின் கீழ் மேலதி வேலைவாய்ப்பிற்கு தகுதியற்றவர்கள். ஆமாம், மற்ற அரசாங்கத்திற்கிட்ட இருந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டோ சென்ட்ரலிட்டியோ அங்கே வேறு கவர்மெண்ட் ஜாப்ஸோ உள்ளே போக முடியாது. ஓகேங்களா, இதுவும் சரி. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்கேன்ஸ் ஆஸ் இஸ் ஓன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஓகேவா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஸ் இஸ் ஓன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னா
இவங்க நேஷனல் ஓன் இன்வெஸ்டிங் ஏஜென்சி இருக்காது. இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்டிங் ஏஜென்சி கூட தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் பண்ணி பேஸ் பண்ணி தான் இவங்களோட ரிப்போர்ட் சப்மிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஓன் இன்வெஸ்டிங் ஏஜென்சி இருக்காது. ஓகேவா? Protection of Human Rights Act 1993 has been amended 2006 and 2019 only. இது சரிதான். ஓகேவா? So which of the following is correct? அப்படின்னா 1, 2 and 4 ஆப்ஷன் பி தான் ஆன்சர் கரெக்டு. 109ல் பி தானான்னு செக் பண்ணிக்கோங்க. 109 பி கரெக்ட். இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? 110 Human Rights Day 2025 theme டைரக்டான questions which means factual question. Human rights our everyday essential is the theme of 2025. சார் 2025ல் கேட்குறீங்களே சார் பழைய டேட்டாவே சார் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு டிசம்பரில் தான் வந்தது. ஓகேங்களா? டிசம்பர் 10 தான் ஹியூமன் ரைட்ஸ் டே. ஸோ அதனோட தீம் தான் ஹியூமன் ரைட்ஸ் அவர் எவ்ரிடே எசென்ஷியல். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது கன்சியூமர் ரைட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு ஒரு 10 questions ஹியூமன் ரைட்ஸ் ஸ்பெசிஃபிக்காகவே பார்த்துட்டோம். இப்போ கன்சியூமர் ரைட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருமா? என்ன டவுட் இருக்கான்னு பாருங்க. மேக்னா கார்ட்டா ஆஃப் கன்சியூமர் ரைட்ஸ் இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1986 on December 24. ஓகே. கன்சியூமர் கைடன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா was the first consumer protection society created in the year 1966. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்ல முடியுமா? Magna Carta of Consumer Rights in India was established in 1986 December 24. இதுதான் கொஷின். நம்ம எப்போ கொண்டு வந்தோம் கன்சியூமர் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் கொஷின்ஸை பார்த்தோம் அப்படின்னா கோப்ரா ஆக்ட் 1986 December 24 கரெக்டா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வர தேவையில்லை. ஆப்ஷன் 1 சரி. ஆப்ஷன் 1 வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்லி சரி. இதில் எந்த டவுட்டுமே வர தேவையில்லை. Magna Carta of Consumer Rights in India was established in 1986 December 24. Option 1 சரி. The Consumer Guidance Society of India was the first consumer protection society created in the year 1966. இந்த கொஷின் மட்டும் நம்ம ஒரு தடவை பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் சொசைட்டி கிரியேட்டட் இன் 1966 தானே. நம்மளுக்கு கன்சூமர் ப்ரொடக்ஷன் சொசைட்டியாக நம்ம கிரியேட் பண்ணது 1966லாம் CGSI கன்சூமர் கைடன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா CGSI 1966. ஆப்ஷன் 2 is correct. ஓகேங்களா? ஸோ விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னும் போது நன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் டி தான். 111க்கு டி தானான்னு பார்த்துக்கங்க. 111க்கு டி தானா ஆன்சர் செக் பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் சொசைட்டி இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக 1966 தான். அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். Consider the following statement regarding Consumer Protections Amendment Act 2019. The Act mandates the establishment of Consumer Protection Council at the central, state and district level, each headed by ministries and MLA. இங்கே மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ உள்ளே வராங்களா? கன்சியூமர் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ டிஸ்ட்ரிக்கு நேஷனல் லெவலு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ உள்ளே வராங்களா? இல்லை. ஓகேங்களா? சின்ஸ் ஈவன் மினிஸ்டர்ஸ் உள்ள இன்க்ளூடட் பண்ணுறாங்க, எம்எல்ஏ உள்ள வரல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் இன்கரெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் இன்கரெக்ட். ஃபைலிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் எலக்ட்ரானிக்கலி அண்ட் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது சரி. இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தப்பு. ஆக்ட் மேண்டேட் பண்ணுது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸ் வந்து சென்ட்ரலில் வேணும், ஸ்டேட்டில் வேணும், டிஸ்ட்ரிக்டில் வேணும்னு தான் விச் மீன்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கும். அதில் ஹெட்டட் பை மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏவா அப்படின்னா எம்எல்ஏ மேஜராக உள்ளே வர மாட்டாங்க, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஆனால் ஹெட்டடாகவும் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஃபர்ஸ்ட்டில் எம்எல்ஏ வந்த பாயிண்ட்டை எம்எல்ஏன்ற டேர்ம் பார்த்தாலே நீங்கள் அதை எலிமினேட் பண்ணிடலாம். விச் மீன்ஸ் ஆப்ஷன் அது தப்பு. ஓகேவா? சரி. ஃபைலிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அகைன்ஸ்ட் எலக்ட்ரானிக்கலி அண்ட் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் சரி. பாயிண்ட் 2 சரி.
Point 3, strong provisions against misleading advertisements. ஆமாம், strong provisions against misleading advertisements. நூடுல்ஸ் சார் 2 நிமிஷத்தில் செஞ்சிருவோம்பா அப்படின்னு சொன்னாங்க. சார் 2 நிமிஷத்தில் செய்யவே முடியல சார்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கன்சூமர் ப்ரொடக்ஷனில். ஸோ இதுதான் பாயிண்ட். எனக்கு மிஸ்லீடிங்கில் வரத பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அவங்களுக்கு மார்க்கெட்டிங்லேயோ இல்லை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ, இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஆடில் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அது அப்படியே இருக்கணும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் ஆப்ஷன் 3, ஸ்ட்ராங் ப்ரொவிஷன்ஸ் அகேன்ஸ்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கரெக்டானது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. அப்போ 2 and 3 இஸ் ஒன்லி ரைட். நோட் பண்ணிங்க, 2 and 3 இஸ் ஒன்லி ரைட். each headed by ministers. ஞாபகம் வச்சுங்க, சென்ட்ரல், ஸ்டேட் கவுன்சில், நேஷனல் கவுன்சில், ஸ்டேட் கவுன்சிலுக்குள்ளே இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸில் மினிஸ்டர்ஸே வரமாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருப்பாங்க. எம்எல்ஏ உள்ளேயே வரமாட்டாங்க. இந்த ஒரு டேர்ம் வச்சே நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். மற்ற ரெண்டுமே சரி. பாயிண்ட் 2 and 3 இஸ் ரைட். அடுத்து போலாமா? 113. which of the following statement regarding Central Consumer Protection Authority? CCPA does not have investigation wing of its own. ஓகேங்களா? Central Consumer Protection Authority does not have its investigation wing on its own. Established in the year 2020 under the Ministry of Consumer Affairs, Food and Public Distribution. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இந்த 2020 under the Ministry of Consumer Affairs, Food and Public Distribution. CCP has power to impose penalty on the manufacturer or endorsers of false and misleading advertisements. முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அந்த அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இவங்க சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி சரி. இங்கே பாருங்கள், சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி இருக்குது, சிசிபிஏ இருக்காங்களா, இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்வெஸ்டிகேஷன் விங் இருக்குது. சிசிபிஏ இவங்களே இன்வெஸ்டிகேஷன் விங்கு வச்சுருப்பாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக கன்சியூமர் ப்ரொடக்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக இந்த அத்தாரிட்டி இன்வெஸ்டிகேஷன் விங்கு வச்சுருக்காங்க. ஸோ டஸ் நாட் ஹேவ்ன்றது இங்கே இன்கரெக்ட். ஓகேங்களா? அவங்க ஓனாக வச்சுருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் இந்த இயர் 2020. இது எக்ஸாக்ட்லி சேம். மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டியாக, ஒரு ரெட்ரஸல் மெக்கானிசமாகவும் இது இருந்துச்சு. சிசிபிஏ ஹஸ் பவர் டு இம்போஸ் பெனால்ட்டி. எதுக்கு? மேனுஃபேக்சரும் சரி, என்டோஸ் பண்ணுற அந்த ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் சரி, மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் வரவங்களுக்கு பெனால்ட்டி ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும் அப்படின்னாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ எஸ்டாப்ளிஷ் இந்த இயர் 2020 சிசிபிஏ பெனால்ட்டி பவரும் உண்டு. 2 and 3 ஒன்லி ரைட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் விங் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்கரெக்ட். ஓகேவா? ஏன்னா டவுட் இருக்கா பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எவ்வளோ டைம் சமெண்ட் பண்ணியிருக்காங்க சார்? எந்த கொஷின் மேம்? கவிதா மேம். 2006 and 2009 மேம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான் கேட்குறீங்களா? 2006 and 2019. ஓகேங்களா? 2 தடவை தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் பழைய கொஷின் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, பாயிண்ட் அதுதான் மீன் பண்ணுறீங்கன்னா ஆன்சர் நோட் பண்ணிங்க. 2 தடவை 2006 and 19. ஓகேவா? சரி, அடுத்து போகலாமா? இதில் என்ன டவுட் இருக்கா பாருங்கள். சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி, இது மட்டும்தான் கைஸ். நம்ம படிக்கும்போதே அந்த ஸ்ட்ரக்சரை படிக்கணும். ஒரு அத்தாரிட்டி இருக்குது, அது எப்படி ஸ்ட்ரக்சர், எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அவங்க அந்த பர்பஸ் என்ன, அவங்களே ஓன் மெக்கானிசம் இன்வெஸ்டிகேஷன் விங் வச்சுருக்காங்களா? நம்மளுக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓன் இன்வெஸ்டிகேஷன் விங் இல்லை. இவங்க கன்சியூமர் மெக்கானிசம்ஸ் இருக்காங்க. இதில் டைரக்டர் ஜெனரல் ரேங்க்கில் இருக்கிறவங்க இன்வெஸ்டிகேஷன் விங் இருக்குது இவங்களுக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து போகலாமா? With reference to consumer rights privileges under the provision of law in India, which of the following statement is correct? Which of the following statement is correct? Answer பண்ண முடியுமா பாருங்க. என்ன ஆப்ஷன் ட்ரை பண்ண முடியுமா பாருங்க. Consumers are empowered to take samples for food testing. ஓகே, கன்சியூமர்ஸ் ஆர் எம்பவர்ட் டு டேக் சாம்பிள்ஸ் ஃபார் ஃபுட் டெஸ்டிங். இது வந்து ஆக்சுவலாக அந்த ஆக்டில் கொண்டு வரல, பட் ஒரு ரெகுலேஷன்ஸாக அது இருக்குது. ஓகேங்களா? ஸோ சாம்பிளிங் கொண்டு வர எடுத்துக்க முடியும். உணவு பரிசோதனைக்காக மாதிரிகளே எடுக்க நுகர்வோர்களுக்கு அதிகாரம் உண்டு.
பகோடா 1/4 கிலோ சாம்பிள் கூட 1 கிலோ அப்படின்ற மாதிரி சாம்பிளிங்க்கு அதிகாரம் உண்டா? உண்டு தான். ஓகேங்களா? கன்சியூமர்ஸ் ஆர் empowered to take samples for food testing. When a consumer files a complaint in any consumer forum, no fee is required to be paid. இல்லை, நோ ஃபீ இஸ் ரெக்வயர்ட் டு பி பெய்டு இல்லை, நம்மளுக்கு ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த ஃபீ பேமெண்ட் வந்து மார்ஜினல், ரொம்ப மினிமல் ஃபீயாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஜென்யூன் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறதுனால நோ ஃபீனா, சார் இதில் இவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க, அவங்க அதில் மிஸ்டேக் பண்ணுறாங்க, இதில் அல்ட்ரேஷன் இருக்குது, இதில் கலப்படம் இருக்குதுன்ட்டு நம்மளை பிடிக்காதவங்களாம் கூட கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலவே என்ன பண்ணாங்கன்னா, பட் ஜென்யூன் கம்ப்ளைண்ட்டும் என்கரேஜ் பண்ணுன்றதுனால மினிமல் ஃபீயை கொடுத்துருக்காங்க. நோ ஃபீன்றது இல்லை, மினிமல் ஃபீ உண்டு. இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் கன்சியூமர், his or legal heir can file a complaint in the consumer forum. ஆமாம், அது உண்டு. ஒரு கன்சியூமர் நான் அதை சாப்பிட்டு இறந்துட்டாங்கன்னா அவங்களோட லீகல் ஹேரை அவங்க அந்த கேஸை கொண்டு போகலாமா? கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. which of the following is correct? C 1 and 3 only correct. கரெக்டா? 2 தப்பு, 1 and 3 only correct. அடுத்து போகலாமா பாருங்க. 115 questions. District collector, consider the following statements. District collector too will have the power to investigate complaints of violations of consumer rights, unfair trade practice. ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இதில் அதிகாரம் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் கன்சியூமர் ரெட்ரஸல் மெக்கானிசமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தான் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க அந்த ஃபோரத்துக்கு. பட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தான் அந்த ஃபோரத்துக்கு பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. அங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. அந்த 2 டேர்ம் தான் நம்ம டீம் இங்கே உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் வில் ஹேவ் த பவர் டு இன்வெஸ்டிகேட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் வயலேஷன்ஸ் ஆஃப் கன்சியூமர் ரைட்ஸ், அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ். கரெக்டு தான். ஓகேங்களா? கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஃபோரம்ஸ் ஆர் கிரியேட்டட் த்ரூ எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன்ஸ். ஓகேங்களா? கன்சியூமர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். இது எக்ஸாக்டாக டைரெக்டாகவே உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். கரெக்டாக? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லை? December 24 ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஒரு ஆக்ட் உள்ளே வந்துச்சுனாலே அங்கே ரெசல்யூஷன் இல்லை, ஸ்டாச்சுட்டரி பாடியாக ஃபார்ம் ஆகுது அது. ஸோ இது ரெசல்யூஷன்லாம் இல்லை. ஸோ இது தப்பு. 1 only கரெக்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ், ஒரே நிமிஷம் இருங்க. Which of the following statement is incorrect? Incorrect அப்படின்னா 2 only தானே. இன்கரெக்ட் கன்சியூமர் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா 2 only மட்டும் தானே. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பண்ணலாம். இவ்வளோத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 1ல போட்டேன். சாரி கைஸ், நான் கரெக்டுன்னு பார்த்துட்டேன். இதே பாயிண்ட் தான் உங்களுக்கும் மென்ஷன் பண்ணுறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் கரெக்டாக இன்கரெக்டாக அப்படின்னு பார்த்து காஷியஸாக போடுங்க. இங்கே 2 only இன்கரெக்ட். ஓகேங்களா? 115ல் 2 only இன்கரெக்ட். உங்களுக்கு ஆன்சர் கீழே கரெக்டாக தான் இருக்கான்னு ஒரு செக் பண்ணுங்கள். 115ல் நம்ம ஏன் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதை செக் பண்ணிக்கங்க. டெஸ்ட் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்சிடர் கலெக்டருக்கு பவர் உண்டு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இது தப்பு. ஸோ 2 only இன்கரெக்ட். ஓகேவா? ஏன்னா டவுட் இருக்கா பாருங்கள். ஏன்னா டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அடுத்து போகலாமா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Consumer Dispute Redressal Commission CDRC at the state level handle cases of values above 10 crore. கரெக்டா? சரி. ஸ்டேட் லெவல் ஹேண்டில்ஸ் 1 crore to 10 crore. above 10 crore அப்படின்றது இல்லை. கரெக்டா? above 10 crore சொல்லியிருக்காங்க. 1 crore to 10 crore தான் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸ்டேட் லெவலில். சரி. ஃபைனல் அப்பீல் ஃப்ரம் நேஷனல் CDRC வில் லை ஃப்ரம் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். அது சரி. கரெக்டா? நேஷ்னல் லெவலில் இருக்கிற கிரீவியன்சஸ் வந்து நம்ம ஸ்டேட்லேருந்து நேஷனலுக்கு போகும். நேஷனல் ரீட்ரேசல் மெக்கானிசம் இதுலேயும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலப்பா. என்னென்னவோ பிளான் பண்ணிட்டு வந்தோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கலங்க அந்த தீர்ப்பு அப்படின்னும் போது அங்கே என்ன போவாங்க? அப்பீல். டைரெக்டாக அப்பீலிங் அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட் தான். அது சரி. கன்சூமர் ரீட்ரேசல் மெக்கானிசமில் 1 crore to 10 crore தான். ஸோ இதுவும் தப்பு. 1 தப்பு, 2 ரைட்டு. இன்வெஸ்டிகேட் இன்டு மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு வயலேஷன் ஆஃப் கன்சியூமர் ரைட்ஸ் ஆர் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் சூமோட்டோவாக எடுக்கலாமா அப்படின்னா சூமோட்டோவாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சூமோட்டோ எடுக்கலாம். நம்ம கன்சியூமர் ப்ரொடக்ஷன்ஸில் சூமோட்டோவாக எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் 2 and 3 தான் கரெக்ட்.
கரெக்ட் தானே கேட்குறாங்க, திருப்பி மிஸ் பண்ணுற போகிறோம். கரெக்ட் 213 தான்ப்பா கரெக்ட். 116ல் ஆப்ஷன் டி 213 இஸ் கரெக்ட். என்ன டவுட் இருக்கான்னு பாருங்கள். என்ன டவுட் இருக்கா பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். 1 crore to 10 crore யார் ஸ்டேட் லெவலில், அப்போ எனக்கு நேஷனல் லெவல்னு சொல்ல முடியுமா? அபவுட் 10 crore நேஷனல் லெவலில் போவாங்க. ஓகேங்களா? சரி அடுத்து போகலாமா? என்ன டவுட் இருக்கா பாருங்கள். அடுத்து போகலாமா? நேஷனல் கன்சியூமர் டே அண்ட் வேர்ல்டு கன்சியூமர் டே சொல்ல முடியுமா? நம்ம டிசம்பர் 24 1984 கொண்டு வந்தோம். ஸோ டிசம்பர் 24. ஓகேங்களா? டிசம்பர் 24 இது ரெண்டுத்துலையும் இருக்குது. மார்ச் 15 ஜான் எஃப் கென்னடி அவங்க யூஎஸில் கன்சியூமர் ரைட்ஸ்க்காக ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ மார்ச் 15 அது வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸாக கொண்டு வராங்க. டிசம்பர் 24 அண்ட் மார்ச் 15. ஓகேவா? இதில் என்ன டவுட் இருக்கா பாருங்கள். டிசம்பர் 24 அண்ட் மார்ச் 15. டிசம்பர் 24 அண்ட் மார்ச் 15. எனக்கு இதில் ஒரே ஒரு மென்ஷன், எனக்கு ஆப்ஷனில் ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்கள். ஹூ இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் கன்சியூமர்? ஹூ இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் மூவ்மெண்ட்? இது யார் இனிஷியேட் பண்ணாங்க? அதுக்கப்புறம் தான் ஜான் எஃப் கென்னடி உள்ளே கொண்டு வந்திருப்பார். மார்ச் 15 டிக்ளரேஷன்ஸ் வந்திருக்கும். பட் டிசம்பர் 24 நம்ம ஆக்ட் கொண்டு வந்தோம். ஸோ நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே டிசம்பர் 24, வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே மார்ச் 15. எனக்கு அது புரியுது. ஹூ இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் மூவ்மெண்ட்? ஆன்சர் பண்ண முடியுமா? Who is called the father of consumer movement? ஆன்சர் என்ன? கமெண்ட்ல போஸ்ட் பண்றீங்களா? கமெண்ட்ல ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க. Who is called the father of consumer movement? ஆன்சர் என்னப்பா? ரால்ஃப் அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரால்ஃப் நாடர். ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரால்ஃப் நாடர். கைஸ் கொஞ்சம் ஆன்சர் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஆன்சர் டிஸ்கஷன்ஸில் எதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமோ இல்லை உங்களுக்கு எது டவுட்ஸ் இருக்குதோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்க பாருங்கள். வீடியோவில் எதுனா டவுட்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண முடியுது நம்ம கொஷின்ஸ் கேட்கும்போது ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் அதை ஆன்சர் பண்ணால் தான் நம்மளுக்கு செஷனும் கொஞ்சம் என்கேஜாக போகும். ஓகேங்களா? ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து போகலாமா? Consider the following statements. United Nations declared 1985-1995 as the decade for the women. கரெக்டு தானா? எனக்கு ஆன்சர் என்னன்னு சொல்ல முடியுமா? எந்த இயர் சொல்ல முடியுமா பாருங்க. டிகேட் ஃபார் த உமன் எந்த இயர்? 1985 1975 75 to 85 எனக்கு எது எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா பாருங்க. UN decade for women 1975 to 1985. ஓகேங்களா? ஸோ இதில் ஆன்சர் என்னன்னு ட்ரை பண்ண முடியுதா பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? முதல்ல கொஸ்டினை பார்க்க வேண்டியது நம்மளுக்கு கரெக்டாக இன்கரெக்டானு பார்க்கணுன்றது. இதிலே மிஸ்டேக் பண்ணிடுறோம். சரி ஓகே. டிக்ளேர் 1985 to 95 as a decade for the women. 1985 to 95 இல்லைப்பா, 1975 to 85. ஓகேங்களா? 75 இந்த சென்ஸ் சில இடத்துல மென்ஷன் பண்ணும்போது 76 to 85 இந்த 10 இயர்ஸ். ஓகேவா? 75 to 85 இந்த 10 இயர்ஸ் தான் டிகேட் ஃபார் உமன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தப்பு. 2001 டிக்ளேர் as the international year for women empowerment. கரெக்டா? இன்டர்நேஷனல் இயர் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட் 2001 தானா? கரெக்டு தான். As of 2011 census, the percentage of women's population is about 48%. Women's population 48%. இது எக்ஸாக்டான ஃபிகர் இல்லை, அப்ராக்சிமேட் ஃபிகர், பட் 48% தான். ஸோ ஆப்ஷன் 3யும் கரெக்ட். 213 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி 118க்கு ஆப்ஷன் டி 213 இஸ் கரெக்ட். ஏன்னா டவுட் இருக்கா பாருங்க. ஃபேக்ட் படிக்கும்போது கொஞ்சம் காஷியஸாக பார்த்துக்குங்க. Consider the following statements of 389 members in the Constituent Assembly. 14 women members அப்படின்னு சொல்கிறாங்க. 14 women members. இதுக்கு ஆன்சர் 14 members தானா? கன்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆன்சர் இதுக்கு 14 members தானா?
389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அது சரி, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் ஃபார்மேஷன்ஸில் மொத்தமாக 389. அதில் 14 உமன் மெம்பர்ஸ் தானே அப்படின்னா இல்லை, 15 உமன் மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா, 15, ஒரே நிமிஷம் இருங்க, 15 உமன் மெம்பர்ஸ் இருந்தாங்க. கைஸ், எனக்கு இதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். கைஸ், ஆன்சர் பண்ண முடியுமா பாருங்கள். ஆன்சர் பண்ண முடியுதா? அவுட் ஆஃப் 389 மெம்பர்ஸ் இன் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியுமா பாருங்கள். இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியுமா? அவுட் ஆஃப் 318 மெம்பர்ஸ் இன் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி 15 உமன் மெம்பர்ஸ். இதுதான் சரி, 14 இல்லை, தப்பு. தாக்ஷிணாயி கிருஷ்ணமூர்த்தி ஆஃப் தமிழ்நாடு வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி உமன். கண்டிப்பாக இல்லை, ஒன்லி உமனும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஈ வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி உமன் ஃப்ரம் அ டிப்ரெஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னா இல்லை. ஓகேங்களா, தாக்ஷிணாயி கிருஷ்ணமூர்த்தி ஆக்சுவலாக இவங்க தமிழ்நாடு இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இங்கே தமிழ்நாடு மென்ஷன் பண்ணதுனால இவங்க கொச்சின் பகுதியிலேருந்து உள்ளே போயிருப்பாங்க. ஓகேங்களா, சரி. Begumais Razul of Punjab was the only Muslim member. இவங்க ஆக்சுவலாக பஞ்சாப் இல்லை, யுனைடெட் ப்ராவின்சஸ், மேபி இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேஷ். who was against the joint electorate. இல்லை, இவங்க ஃபேவர்டு ஜாயிண்ட் எலக்டோரேட். ஓகேங்களா, நோட் பண்ணிங்க. இவங்க ஜாயிண்ட் எலக்டோரேட்டு இல்லை கொண்டு வரல, ஃபேவர் பண்ணாங்க. அகைன்ஸ்டாக இல்லை, ஃபேவராக பண்ணாங்க. அதே மாதிரி முஸ்லீம் மெம்பர்ஸ் அதிகமாக உள்ளே கொண்டு வரணுன்றது ஒரு அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பாயிண்ட் என்ன ஸ்பெசிஃபைடாக, கொஷின் நம்பர் 119க்கு ஸ்பெசிஃபைடாக என்ன அப்படின்னா, இதில் எல்லாமே 389 மெம்பர்ஸில் 15 உமன் மெம்பர்ஸ் இருந்தாங்க. தாக்ஷிணாயி கிருஷ்ணமூர்த்தி ஆஃப் தமிழ்நாடு வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி உமன் ஃப்ரம் அ டிப்ரெஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னாங்க. இல்லை, அவங்க கொச்சின் பகுதி இருந்தாங்க, பட் மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளே வராங்க. ஓகேங்களா, ரொம்ப ஸ்பெசிஃபைடாக நம்ம பார்ப்போம் இதில். பேகம் ஐசா ரசூல் ஆஃப் பஞ்சாப் வாஸ் த ஒன்லி முஸ்லீம் மெம்பர். ஒன்லி முஸ்லீம் மெம்பரா அப்படின்னா இல்லை, பேக் ஆஃப் பஞ்சாபா அப்படின்னா இல்லை, யுனைடெட் ப்ராவின்சஸ். ஸோ இதில் ஸ்பெசிஃபைடாக நம்ம பார்க்க போகிறது என்ன ஆன்சர் அப்படின்னா, பஞ்சாப் யுனைடெட் ப்ராவின்சஸ் வந்தாங்க, முஸ்லீம் மெம்பர் தான், பட் அகைன்ஸ்ட் ஜாயிண்ட் எலக்டோரேட் இல்லை, ஃபேவர்டு ஜாயிண்ட் எலக்டோரேட். இதில் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னும் போது இங்கே 1, 2 and 3 இது 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஓகேவா, 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. பேகம் ஐசா ரசூல் ஆஃப் பஞ்சாப் ஞாபகம் வச்சுங்க. தாக்ஷிணாயி கிருஷ்ணமூர்த்தி ஆஃப் தமிழ்நாடு அவங்க யுனைடெட் நம்மளுக்கு தமிழ்நாடு ப்ராவின்சஸ்லேருந்து 3 பேர் போயிருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி உமன் ஃப்ரம் டிப்ரெஸ்டு கம்யூனிட்டி அப்படின்னாங்கன்னா இந்த ஸ்பெசிஃபைடாக தமிழ்நாட்டில் இருந்து அவங்க போனாங்க அப்படின்னா இந்த கொச்சின் பகுதியிலிருந்து போனாங்க. பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி உமன் இவங்க இல்லை, கொச்சின்லேருந்தும் போகல. ஸோ செகண்ட் பாயிண்ட்டும் தப்பு. நம்மளுக்கு இது 3 ஸ்டேட்மெண்ட்டில் லிட்டரலாக தப்பு. 1, 2 and 3 தான் கரெக்ட். விச் மீன்ஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். என்ன டவுட் இருக்கான்னு பார்த்துங்க. என்ன டவுட் இருக்கா? தாக்ஷிணாயி கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தமிழ்நாட்டில் 2 பேராமீட்டராக 2 பாயிண்ட்டாக பார்ப்போம். தாக்ஷிணாயி கிருஷ்ணமூர்த்தி ஆஃப் தமிழ்நாடு கொச்சின் ஸ்பெசிஃபிக்கில் வராங்க. டிப்ரெஸ்டு கம்யூனிட்டியா? ஆமாம், டிப்ரெஸ்டு கம்யூனிட்டி தான் அவங்க. ஓகேங்களா, டிப்ரெஸ்டு கம்யூனிட்டிலேருந்து தான் போகிறாங்க, பட் கொச்சின் பகுதியிலேருந்து போகிறாங்க. ஓகேவா, கேரளா பகுதியிலிருந்து போகிறாங்க. கொச்சின் இந்த சென்ஸ் கேரளா பகுதியிலிருந்து போகிறாங்க. அதுதான் பாயிண்டிங்கு. ஓகேங்களா, வேறு என்ன டவுட் இருக்கா இதில்? என்ன டவுட் இருக்கா பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன். என்னோட டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். சரி, வேறு எதுவும் இல்லை ஸ்பெசிஃபிக்காக? இல்லைல்ல, பார்த்துருமா?
15 women members. நம்ம இது questions TNPSC ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த questionsல இந்த number of women present in the Constituent Assembly of 389 15 members. இது TNPSC கேட்ட question. ஓகேவா? தாட்சநாயகி கிருஷ்ணமூர்த்தி ஆஃப் தமிழ்நாடு. இந்த questions நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். வேறு ஃபேஸில் ஒவ்வொரு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது தலித் உமன் இவங்க தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஃபஸ்ட்டு ஒன்லி தலித் உமன். நம்ம சொன்ன மாதிரி 2 ஃபேஸ் ஆஃப் கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு டிப்ரெஸ்டு கம்யூனிட்டிலேருந்து வந்தவங்க. கைஸ் நான் டேர்ம்ன்றது நம்ம எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில் டிப்ரெஸ்டு கம்யூனிட்டிலேருந்து வந்தவங்க, ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வரல. ஸோ இதையும் ஸ்பெசிஃபைடாக நம்ம பார்த்துக்க வேண்டியது. ஓகேவா? வேறு என்ன டவுட் இருக்கா இதில்? வேறு எதனா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னா, அம்மு சுவாமிநாதன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அம்மு சுவாமிநாதன்றவங்க மெட்ராஸ்லேருந்து உள்ளே போயிருப்பாங்க. ஓகேங்களா? மெட்ராஸ்லேருந்து உள்ளே போயிருப்பாங்க. அதிகப்படியான உமன் கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா யுனைடெட் ப்ராவின்சஸ்லேருந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம இதில் அம்மு சுவாமிநாதன் போயிருப்பாங்க. தாட்சநாயகி கிருஷ்ணமூர்த்தி கேரளா பகுதியிலிருந்து போயிருப்பாங்க. பட் த ஒன்லி ஸ்பெஷல் மென்ஷன் இஸ் த ஃபஸ்ட் ஒன்லி உமன் ஃப்ரம் எ டிப்ரெஸ்ட் கம்யூனிட்டி தாட்சநாயகி கிருஷ்ணமூர்த்தி. கரெக்ட். ஓகேவா? பட் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்பெசிஃபைடாக. சின்ஸ் இங்கே நம்ம தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணுறதுனால. அடுத்த கொஸ்டின் போகலாமா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். SDG 6 dedicated to gender equality and women empowerment. Sustainable development goals. Sustainable development goalsல 5 தான் ஸ்பெசிஃபை பண்ணது, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு 6 இல்லை. ஓகேங்களா? SDG 5 தான் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு பற்றி பேசுதே தவிர 6 இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே தப்பு. 106th Constitutional Amendment Act 2023 is a pioneer act that provides reservation for women. இங்கே கொஷின் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். நம்மளோட டீம் கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவங்க 106th Constitutional Amendment Act உமனுக்கு ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குதா? ஆமாம், உமனுக்கு ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குது. பாராளுமன்றத்தில் 1/3 ரிசர்வேஷன் 33% ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? சரிதான். ஆனால் இது பைனியர் ஆக்டா? ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னோடியாக இதுதான் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கு 73rd Amendment Act 74th Amendment Actல பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியில் உமன்ஸுக்கு 1/3 ரிசர்வேஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது முன்னோடி சட்டம் இல்லை, ஆனால் இந்த சட்டம் ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த முன்னோடின்னு சொன்னதுனால பாயிண்ட் 2வும் தப்பு. புரியுதா? கொஷின்ஸை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும், கொடுத்த பாயிண்ட்டை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணுன்றத பாருங்கள். சின்ஸ் கொஷின் ஸ்டாண்டர்டு அதிகமாக TNPSCயில் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்றதுனாலேயே நம்ம ஸ்பெசிஃபைடாக இதில் நம்ம உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் கொஷின்ஸை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணுன்ட்டு. அடுத்தது 106th Constitutional Amendment. ஓகே, நாரி சக்தி வந்தான் அதிநியம், இதுதான் ஆக்சுவலாக இந்த அமெண்ட்மெண்ட்டோட பேர். ஓகேவா? இந்த அமெண்ட்மெண்ட்டை நாரி சக்தி வந்தான் அதிநியம் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஆஃப்டர் சென்சஸ் 2026. ஓகேங்களா? 2026க்கு அப்புறமா சென்சஸ் எடுத்து டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணி ரிசர்வேஷன்ஸ் விச் மீன்ஸ் டீலிமிட்டேஷன்ஸ் கமிஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்ணதையும் நம்மளுக்கு 2026ல் அதை திருப்பி ரீகன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 2026 சென்சஸ்க்கு அப்புறமா இது இம்ப்ளிமெண்ட் ஆகும், எக்ஸாக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். சரி, பாயிண்ட் 3. ஓகேங்களா? சரி, அப்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னும் போது 1 and 2 வந்து இன்கரெக்ட், 3 கரெக்ட். 1 and 2 கொஸ்டின் நம்பர் 120க்கு ஆப்ஷன் ஏ தானான்னு செக் பண்ணிக்கங்க. 120க்கு ஆப்ஷன் ஏ தானு ஆன்சர் செக் பண்ணிக்கங்க. சரி, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 121 போயிடலாமா? சீக்கிரம் முடிச்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 121. The first woman prime minister in the world. ஓ, இதில் இன்கரெக்ட் பார்க்கணுமா? சரி, மேட்சஸோ நினச்சிட்டேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த வேர்ல்டு யாருப்பா? ஆன்சர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் இந்திரா காந்தி. இந்தியாவாக இருந்துச்சுன்னா இது கரெக்டு. ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு பேர் இன்கரெக்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் பண்டாரநாயக்கா. ஸ்ரீலங்காவை சேர்ந்த உமன் தான் ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த வேர்ல்டு. அவங்க தான் பண்டாரநாயக். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட். ஃபர்ஸ்ட் உமன் பச்சந்திரி பால் தான். கரெக்டா? டு ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட் எது அப்படின்னா பச்சந்திரி பால். கரெக்டு தானே?
சரி. அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் ஒலிம்பிக் மெடல் பிடி உஷாவா? இல்லையே, பிடி உஷா மெடல் வாங்கல, ஃபைனல்ஸ் போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் ஒலிம்பிக் மெடல் வந்து கர்ணம் மல்லேஸ்வரி. கர்ணம் மல்லேஸ்வரி. ஓகேங்களா, கர்ணம் மல்லேஸ்வரி. ஃபர்ஸ்ட் இந்தியன் நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டாக்டர் யாரு? ஆனந்திபாய் ஜோஷி. ஓகே, எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டாக்டர் ஆனந்திபாய் ஜோஷி. ஃபர்ஸ்ட் உமன் ஏர்கிராஃப்ட் பைலட் இந்தியா சர்லா தாக்கரல். ஓகேங்களா, சர்லா தாக்கரல் இவங்க தான், கரெக்டு தான். அப்போது ஆப்ஷனில் எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 வந்து இந்திரா காந்தி இல்லை, பண்டார நாயக்கோ. கொஷின் ஸ்பெசிஃபிக்காக ஆப்ஷன் 1 தப்பு. இந்தியன் உமன் டு வின் ஒலிம்பிக் மெடல் பிடி உஷா இல்லை, கர்ணம் மல்லேஸ்வரி. ஸோ ஆப்ஷன் 3 தப்பு. 1 and 3 சாரி, எக்ஸாக்ட்லி 1 and 3 ஆர் ஆப்ஷன் சி தான். 1 and 3 ஒன்லி இன்கரெக்ட். ஓகேங்களா, டவுட் இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டாக்டர் ஆனந்திபாய் ஜோஷி. சர்லா தாக்கரல் ஃபர்ஸ்ட் உமன் ஏர்கிராஃப்ட் பைலட். ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட் பச்சிந்திரி பால். ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் இந்த வேர்ல்டு வந்து இந்திரா காந்தி இல்லை. ஓகேங்களா, ஸோ இது 3 மட்டும்தான் கரெக்டு, 2 தப்பு. 1 and 2 ஆர் இன்கரெக்ட். அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போயிடலாமா? இதில் எதனா டவுட் இருக்கா பாருங்க. அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். என்ன டவுட் இருக்கா பாருங்க கைஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். இது டிஸ்கஷன் செஷனாகவும் போகணும். ஸோ தட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்குறேன். அடுத்த கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா? Consider the following statements. Devadasi dancers reference can be found as early as 3rd century BC in Silappatikaram. ஓகேங்களா? First legal Devadasi reference can be found as early as 3rd century BC in Silappatikaram. இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்டில் ரெஃபரன்ஸ் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் நம்மளுக்கு தேவதாசி சிஸ்டம் இந்த சென்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு சிலப்பதிகாரத்தில் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா? 122 கொஷனுக்கு இவங்க வந்து அங்கே வந்து தாசிகள் சிஸ்டம்ஸ் இருந்து தேவதாசி சிஸ்டம் டெடிகேட்டட் டு டெம்பிள்ஸ் இருந்துச்சு. தாசிகள் சிஸ்டம்ஸ் விச் மீன்ஸ் அந்த ப்ராஸ்டியூஷன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு. ஸோ இங்கே தேவதாசி டான்சர்ஸ் ரெஃபரன்ஸ் சிலப்பதிகாரத்தில் இருந்தது. பாயிண்ட் 1 சரி. ஃபர்ஸ்ட் லீகல் ப்ரொஹிபிஷன் வாஸ் இம்போஸ்டு த்ரூ மெட்ராஸ் இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? The first legal provision was imposed through Madras Hindu Religious Endowment Act 1929. 1929ல நம்மளுக்கு பில்லை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் சட்டம் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இல்லை 1929ல ஒரு இது கொண்டு வந்தோம். பட் நம்ம ஃபஸ்ட்டு இல்லை. இங்கே அடுத்த பாயிண்ட் இங்கே உங்களுக்கு அடிஷ்னலாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ஆன்சர். மைசூர் வாஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் டு அபாலிஷ் தேவதாசி ப்ராக்டிஸ். 1909ல கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டேட் டு அபாலிஷ் தேவதாசி ப்ராக்டிஸ் மைசூர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷனும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் சரி. இதில் கரெக்டு தானே கேட்குறாங்க, ஃபஸ்ட்டும் தேர்டும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். 122க்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். ஓகேவா? 122க்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். அடுத்த கொஷனுக்குள்ளே போகலாமா பாருங்கள். அடுத்த கொஷனுக்குள்ளே போகலாமா பாருங்கள். சிலப்பதிகாரத்தில் ரெஃபரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மைசூர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. ஃபஸ்ட்டு லீகல் ப்ரொஹிபிஷன்ஸ் மெட்ராஸ் இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் 1928ல கொண்டு வந்தோமா? நம்ம பில் கொண்டு வந்தோம். 47ல் நம்மளுக்கு ஆக்ட் கொண்டு வந்தோம். பட் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரவே இல்லை. மைசூர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட். ஏன்னா நம்மளுக்கு ஒருவேளை ப்ரிப்பேர்டாக உள்ள வரலன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்போம். ஜஸ்டிஸ் பார்ட்டி நிறைய கொண்டு வந்தாங்கன்ற கெஸ் பண்ணிடாதீங்க. மைசூர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட். ஓகேவா? ரிகார்டிங் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஆர்கனைஸ்டு ஆல் இண்டியா உமன் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? ஆர்கனைஸ்ட் ஆல் இண்டியா உமன் கான்ஃபரன்ஸ் பண்ணாங்களா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆல் இண்டியா உமன் கான்ஃபரன்ஸ் அவங்க தான் பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி உமன் ஸ்டூடெண்ட் இன் மெட்ராஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இது சரி. ஆர்கனைஸ்ட் ஆல் இண்டியா உமன் கான்ஃபரன்ஸ் இன் பூனே. ஓகேங்களா?
கைஸ் நான் இது மட்டும் செக் பண்ணிக்கிறேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க 1929 நினைக்கிறேன். நான் இயர் மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். 1929 ஓகேங்களா. ஆல் இந்தியா உமன் கான்ஃபரன்ஸ் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஃபவுண்டர் ஆஃப் உமன் இந்தியா அசோசியேஷன் அவங்க இல்லை, அவங்க ஒன் ஆஃப் த பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. பிற்காலத்தில் பிரசிடெண்ட்டாக வந்தாங்க உமன் இந்தியா அசோசியேஷனுக்கு. அவங்க ஃபவுண்டர் இல்லை ஓகேங்களா. த ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் எ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகே legislative assembly in the world 1926. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். இந்த வேர்ல்ட் 1926ல் உலகத்திலேயே முதல்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஜென்ரலைஸ் டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சில இடத்துல சொல்கிறாங்க, சில இடத்துல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாயிண்ட் என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்த முதல் பெண்மணி, தி ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யார்? முத்துலட்சுமி ரெட்டியாக வந்தாங்க 1926ல். இது சரிதானா? சரிதான் ஓகேவா. ஸோ இந்த கொஷனில் 1, 2 and 4 இஸ் கரெக்ட் தான் கேட்குறாங்க. 1, 2 and 4 ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா. 1, 2 and 4 இஸ் கரெக்ட். புரியுதா? இதில் முத்துலட்சுமி அம்மையாரை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்டில் 1, 2 and 4 ஓகேவா. அடுத்தது regarding his Dharmambal, consider the following statement. Started agitations Yelavu Varam to provide recognition to women teachers. யார் தர்மம்பால் கொண்டு வந்தாங்க? உமன் டீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்களா? தர்மம்பால் தான் கொண்டு வந்தாங்க, ஆனால் உமன் டீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்களா? ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். 1940ல் எலவு வாரம் அப்படின்ட்டு ஒரு அஜிடேஷன் கொண்டு வராங்க, ஒரு போராட்ட முறையை கொண்டு வராங்க. உமன் டீச்சர்ஸ்க்கு இல்லை, தமிழ் டீச்சர்ஸ்க்கு ஓகேங்களா. தமிழ் டீச்சர்ஸுக்கு மற்ற டீச்சர்ஸ் மாதிரி சேலரி இல்லை, அதில் அவங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கலன்ற போராட்டம். ஸோ தமிழ் ப்ரொமோஷனுக்காக அவங்க நிறைய போராட்டம் கொண்டு வந்தாங்க. இதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த டெடிக்கேஷனை பாராட்டும் விதமாக இவங்களுக்கு வீர தமிழ் அன்னைன்ற பட்டம் வந்துச்சா? எக்ஸாக்டாக வந்துச்சு. வீர தமிழ் அன்னை தர்மாம்பால் தான் சரிங்களா. சரி, இது யாருக்கு பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா திருவிக்கா ஓகேவா. தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர், எக்ஸ்போசிங் த பிளைட் ஆஃப் தேவதாசிஸ் ஓகேங்களா. இந்த புக்கு எழுதினது யாரு? இவங்க தானா அப்படின்னா ஷீ இஸ் நாட் த ஆத்தர் ஆஃப் த புக். இந்த புக்கை எழுதினது யாரு அப்படின்னா மூவலர் ராமமிர்தம் அம்மையார் ஓகேங்களா. தாசிகளின் மோசவலை, மதிப்பெற்ற மைனர், இந்த புக்கு வந்து தேவதாசிகள் பெடும் அவங்களோட சஃபரிங்ஸ் பேஸ் பண்ண இந்த புக்கு. இது எழுதினது யாருன்னா மூவலூர் ராமமிர்தம் அம்மையார், இவங்க எழுதலை. ஸோ ஆப்ஷன் 3 வந்து இன்கரெக்ட். 1 and 2 இஸ் கரெக்ட். கொஷின் என்ன இன்கரெக்ட் கேட்குறாங்களா? 3 ஒன்லி இன்கரெக்ட். அப்போ ஓகேவா. சி ஆப்ஷன் சி 3 ஒன்லி இன்கரெக்ட் ஓகேவா. அடுத்த கொஷனுக்குள்ளே போகலாமா? Widow Remarriage Association Bill was passed during the period of Lord Dalhousie. இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணது ஆக்டு இது எல்லாமே டல்ஹௌசியா அப்படின்னா இல்லை. இதில் எதுனா உங்களுக்கு இன்டர்வென்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இன்டர்வென்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இதில் என்னென்னா இந்த ஆக்டை கொண்டு வந்தது, பில்லை டிராஃப்ட் பண்ணது எல்லாமே லார்ட் டல்ஹௌசி தான் ஓகேங்களா. லார்ட் டல்ஹௌசி தான் கொண்டு வந்தாங்க. 48 to 56 அவருக்கு கவர்னர் ஜெனரலாக இருக்கும்போது ஓகேங்களா. பட் இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா பில்லை டிராஃப்ட் பண்ணது அவர் தான், டல்ஹௌசி தான். ஆனால் பாஸ் பண்ணது லார்ட் கேனிங் ஓகேங்களா. லார்ட் கேனிங் தான் இதை பில்லை பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் பில் வாஸ் பாஸ் டியூரிங் த பீரியட் ஆஃப் லார்ட் டல்ஹௌசி இல்லை லார்ட் கேனிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தப்பு. The act allowed the Hindu, Buddhist, Jain, Sikhs widows only over age of 16 and above to remarry. The age restrictions இங்கே கொண்டே வரல. அதே மாதிரி ரிலீஜியஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இல்லை. அவங்க விடோ ரீமேரேஜ் ஆக்ட் ஹிந்து ஸ்பெசிஃபைடாக சொன்னாங்க, விச் மீன்ஸ் இந்துவுக்கு மேஜராக போச்சு. பட் எந்த ரிலீஜியன்ஸ் மென்ஷன்ஸும் இங்கே ஸ்பெசிஃபைடாக இல்லை. ஏஜ் 16 மென்ஷன் இல்லை. ஸோ இதுவும் தப்பு. பாயிண்ட் 2வும் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபார் விடோஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1896 பை ப்ரொஃபஸர் D.K. கார்வி சரிதான். ஆனால் பெங்காலானா பெங்காலும் இல்லை, பூனேல மகாராஷ்டிராவில் ஓகேங்களா. மகாராஷ்டிராவில் தான் ஸ்பெசிஃபிக்காக, பூனேல. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னா
1 2 and 3 இதில் எல்லாமே இன்கரெக்ட் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான். ஏ 1 2 and 3 இன்கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் 1 2 and 3 இன்கரெக்ட். இதில் பெங்கால் இல்லை, ஏஜ் ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை, கொண்டு பாஸ் பண்ணது கேனிங். ஸோ இதில் 3 ஆப்ஷனுமே தப்பு. தப்பாக கொஸ்டின் எடுத்து வச்சுருக்காங்க போல இவங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் எம்டிபி. ஓகேங்களா? எம்டிபி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021. ஓகேங்களா? மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்ட், அதுதான் எம்டிபினா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது. ஓகேங்களா? இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1971. ஒரு நிமிஷம், இதில் மென்ஷன்ஸ் மட்டும் 1971 கொண்டு வந்த ஆக்ட் 2021 எய்ம் அமெண்ட் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா ப்ரொவைட்ஸ் யூனிவர்சல் ஆக்சஸ் டு காம்ப்ரஹென்சிவ் அபார்ஷன் கேர். ஆமாம், அபார்ஷன் கேருக்கு தான். ஓகேங்களா? இட் இன்க்ரீசஸ் ஜெஸ்டினேஷன் லிமிட்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட்ஸ் கேட்டகரிஸ் ஆஃப் எலிஜிபிள் உமன். ஓகே தான். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஒரு கொஷின் தெரியல அப்படின்னா அது போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்ற மாதிரி போடுறது ஒரு அப்ரோச் தான். பட் இதில் ஆன்சர் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 2021. இந்த அமெண்ட்மெண்ட்டில் அதிகப்படியான பெண்களோட ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு இல்லை, அவங்க அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க விருப்பப்படி அபார்ஷன் பண்ணலாம். பட் டைம் லிமிட்டை நம்ம 20 வீக்ஸ்னு வச்சுருந்தோம், இப்போ 24 வீக்ஸ்னு மாத்திரம். ஒரு 4 வீக்ஸ் விச் மீன்ஸ் 1 month எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறோம். அப்போ 1 month எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்போது டாக்டரோட ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு வரணும். 2 டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு நம்ம போர்டில் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அபார்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ரேப் சர்வைவராக இருக்கவங்க, விக்டிமாக இருக்கிறவங்க, இன்செஸ்ட், ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு இல்லீகல் ரிலேஷன்லேருந்து பேபி ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் டொமஸ்டிக் வயலன்ஸ், டொமஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லேருந்து உமனை எம்பவர் பண்ணணும், அதிலிருந்து மீட்கணுன்றதுனாலே அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னென்சி ஆக்ட் 2021. இது ரெண்டுமே சரி. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? அடுத்து போலாமா? The Maternity Benefit Amendment Act, which increased maternity leave from 12 weeks to 26 weeks, was passed in the year 2017. தாய்மை நலச் சட்டம் 2017 கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் 2017 which increased maternity leave from 12 to 26 weeks. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 குழந்தைக்கு 26, 3வது குழந்தைக்கு 12 வீக்ஸ் தான் ஆஸ் யூஷுவல் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் அட்வான்டேஜ் தான் 2017 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட். இதெல்லாம் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது சட்டம் படியும் பார்க்கணும். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ எல்லா டாபிக்ஸ்லையும் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு டேர்ம் ஆட் ஆகுது இல்லை. ஸோ எந்தெந்த ஸ்கீம்ஸ்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில், உமன் எம்பவர்மெண்ட்டில், எதெல்லாம் கன்சூமர் ப்ரொடக்ஷனில், எதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸில், எல்லா சேஞ்சஸையும் நம்ம படிக்கணும். அந்த மென்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே. ஓகேவா? The team of members in the National Women Commission. National Women Commissionல எத்தனை பேருப்பா? National Women Commissionல எத்தனை பேர்? 5. ஒரு சேர்பர்சன், 5 மெம்பர், அது இல்லாமல் ஒரு செக்ரட்டரி. ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக சொல்லும்போது the team of members for National Women Commission is 5. ஓகேங்களா? National Women's Commission 5 members இருக்காங்க. அடுத்தது National Commission for Women Act. ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 90. கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1992. நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க 1990. கமிஷன் 1990. அந்த கமிஷன் எப்போ ஃபார்ம் ஆகுது? நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா ஜான்வரி 31, 1992. ஓகேங்களா? சரி, 92 ஃபார்ம் ஆச்சு. ஞாபகம் வச்சுங்க. ஆக்ட், கமிஷன் ரெண்டுத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அடுத்தது லாஸ்ட் but not least, the first woman speaker of Lok Sabha யாரு? the first woman speaker of Lok Sabha யாரு? மீரா குமார். ஓகேங்களா? மீரா குமார்ன்றவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர் ஆஃப் லோக் சபா. ஓகேங்களா? இதில் எதனா டவுட் இருக்கா பாருங்கள். இந்த கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கள். ஹோப்ஃபுல்லி எல்லா கொஷின்ஸுமே பார்த்துட்டோம். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? சுஷ்மா ஸ்வராஜ், அருந்ததி ராய் யாரு?
ஃபர்ஸ்ட் உமன் இந்தியன் உமன் டு ரிசீவ் த பூக்கர் ப்ரைஸ். ஓகேங்களா? அருந்ததி ராய். சுஷ்மா த ஃபர்ஸ்ட் ஃபுல் டைம் உமன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ். வெளியுறவுத்துறை அமைச்சராக முழு நேரமாக 5 வருஷமாக இருந்தவங்க சுஷ்மா ஸ்வராஜ் தான். ஃபுல் டைம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்தவங்க. ஓகேங்களா? மீரா குமார் ஃபர்ஸ்ட் உமன் டெபுட்டி இல்லை, ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர். சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர். ஓகேவா? ஹோப் எல்லா கொஷின்ஸுமே பார்த்துட்டோம். எல்லா கொஷின்ஸ்க்குமே எக்ஸ்ப்ளனேஷன்ஸுமே கொடுத்துட்டோம். எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மேஜர் லெவலில் ஒரு எலாபரேட்டாக போகலனாலும் அது ஜஸ்டிஃபிகேஷன், அந்த கொஷினுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை ஆன்சரில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டை செக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களோட கொஷின்ஸும் சார்ட் அவுட் ஆகிடும். ஓகேவா? ஓகேவா? என்ன டவுட்ஸ் இருக்கா பாருங்கள். நான் கமெண்ட்ஸ் வியூ பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேப்பா. ஹோப் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். செஷனை வைண்ட் அப் பண்ணிடுவோமா? ஓகே. இதில் எதனா சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். சில இடத்துல கொஷின்ஸ் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஏன்னா ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்லேயும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஹோப் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கொஷின்ஸ் டெஸ்ட்டு ரெகுலராக மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட்டு ரெகுலராக எடுங்க. டெஸ்ட்டு எடுக்கும் பட்சத்தில் தான் உங்களோட ஸ்ட்ராங் ஏரியா இது, வீக் ஏரியான்னு தெரியும். வீக் ஏரியா அட்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எந்த இடத்துல இப்போ இந்த செஷனில் பாருங்கள், எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம், எந்த அசெஷன் ரீசனிங் கொஷின்ஸும் மிஸ் ஆகிருந்துச்சு. அசெஷன் ரீசனிங் கொஷின் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அப்போ நம்ம கான்செப்ஷுவலாக ப்ரிப்பேர் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் டிஸ்ட்ரிக்ட் ரெட்ரஸல் ஃபோரமில் இருக்கிறாங்களா அப்படின்ற கொஷின்ஸ் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா அதில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் உண்டுன்ற ஒரு மென்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க மாட்டோம். ஸோ நீங்கள் அதையும் நோட் பண்ணுங்கள். அந்த மாதிரி டீட்டெயில்டாக படிக்கணுமா, இல்லைனா ஃபேக்சுவலாக பார்க்கணும் அப்படின்னா த ஃபஸ்ட்டு கண்ட்ரி அது வந்து சைல்டு ரைட்ஸ்க்காக பேசினது யார்? போலாண்ட் தான். எப்போ எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? ஃபேக்சுவல் டேட்டாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் எந்த டேட்டா மிஸ் ஆகுது, இல்லை எந்த கொஷினை மிஸ் பண்ணுறீங்க, அது எந்த டாபிக் உள்ள வருது, அது ஃபேக்சுவலாக கான்செப்சுவலாக, அப்போ அந்த ஏரியாவை நம்ம இன்னும் ஸ்பெசிஃபைடாக படிக்கணும் அப்படின்ற நேரோ டவுன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போக முடியும். ஓகேங்களா? டெஸ்ட்டு எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு டெஸ்ட் அனலைசிஸ் முக்கியம், அந்த அளவுக்கு டெஸ்ட் டிஸ்கஷன் முக்கியம். ஸோ டெஸ்ட் அனலைசிஸும் டிஸ்கஷனும் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஏரியாவை தெரிஞ்சுக்கிங்க. வீக்னஸ் ஏரியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளோட ரிசல்ட் கிளியராக கொண்டு போக முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஆல்.